சேலஞ்சுக்கு நீங்க தயாராக இருந்தா, அந்த ரிஸ்க்கு நீங்க தயாராக இருந்தா ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தாம இருங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்னன்னா, இப்படி கேட்டுட்டாங்க அப்படி அக்யூஸ்ட் சொல்றாருன்னா, அவர் சொல்றது உண்மைதானா, இல்ல அவர் வந்து இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக சொல்றாரா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறது வெல் அண்ட் குட். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பார்க்குறோம்னா, கலெக்ஷன் ஆஃப் குழு மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தி அக்யூஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்யூஸ்டை கைது பண்ண பிறகு நம்ம அக்யூஸ்டை வந்து விசாரிக்கும் போது அவர் வாலண்டரியா கன்ஃபெஷன் கொடுத்தாருன்னா, அந்த கன்ஃபெஷன்ல இருந்து ஒரு நியூ ஃபேக்ட் டிஸ்கவர் ஆச்சுன்னா தட் இஸ் அட்மிசிபிள் அண்டர் செக்ஷன் 27. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கத்திக்கால் ஒகாடு, செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா எல்லாம் பார்த்தோம். இப்போ ஈவன் இந்த வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல பார்த்தோம், 54A அவரை வந்து டைரக்ட் பண்ணலாம், ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு சப்ஜெக்ட் பண்ணு, இதெல்லாம் உனக்கு செல்ஃப் இன்கிரிமினேஷன்ல வராது அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து வரைக்கும். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ற ஆஸ்பெக்ட், இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது, ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி குழு மெட்டீரியல்ஸ் அக்யூஸ்ட் இருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி கலெக்ஷன் பண்றது எதுக்காகனா, டு எஸ்டாப்ளிஷ் தி ஐடென்டிட்டி, டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் காம்ப்ளெக்சிட்டி இன் தி கிரைம், இந்த ட்ரையல். அந்த ட்ரையல்ல வந்து இவருடைய இதை இப்போ உதாரணத்துக்கு சாம்பிள் சான்ஸ் பிரிண்ட் எடுக்கிறோம் எஸ்ஓசியில இருந்து, எஸ்ஓசியில இருந்து எடுக்கிற சான்ஸ் பிரிண்டையும் இவர் கையில இருந்த எடுத்த ப்ளூ மெட்டீரியல், அதாவது ஸ்பெசிமென் பிரிண்டையும் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அ கம்பேரபிள் மெட்டீரியல். இந்த கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஒத்து போச்சுன்னா அப்ப இவருடைய பிரசன்ஸை நம்ம ஐடென்டிஃபிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு குழு மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம். யார்கிட்ட இருந்து? அக்யூஸ்ட் இருந்து கைது பண்ண பிறகு என்னென்ன அந்த மாதிரிலாம் பண்ணலாம், என்னென்ன குழு மெட்டீரியல்ஸ் வந்து அக்யூஸ்ட் இருந்து கலெக்ட் பண்ண முடியும்னா, அவர்கிட்ட இருந்து ஹேண்ட் ரைட்டிங், சாம்பிள் ஹேண்ட் ரைட்டிங் வாங்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் ஃபோர்ஜரி, கேஸ் ஆஃப் லெட்டர், ஒரு அபியூசிவ் லெட்டர் எழுதுறாரு, ஒரு டிஃபமேட்டரி ஆர்டிகல் எழுதுறாரு, அபியூசிவா கையில் எழுதுறாரு, அல்லது அந்த மாதிரி கேசஸ்ல இந்த இந்த அந்த அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் இவருடைய ஹேண்ட் ரைட்டிங் தானா அப்படின்னு பாக்குறதுக்காக ஸ்பெசிமென் ஹேண்ட் ரைட்டிங் வாங்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட், இப்போ சான்ஸ் பிரிண்ட் இருக்கு, அந்த சான்ஸ் பிரிண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி அந்த சான்ஸ் பிரிண்டோட கம்பேர் பண்றதுக்கு இந்த அக்யூஸ்ட் இருந்து ஸ்பெசிமென் பிரிண்ட் எடுக்கலாம். இவர்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள், டிஎன்ஏ டெஸ்ட், இப்பெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபென்சஸ்ல நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறோம். குழந்தை உருவாயிடுச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளட் சாம்பிள் எடுக்கலாம். அதே போல இந்த பெண்கள், அந்த பெண்ணுகிட்ட இருந்து ஸ்வாப் எடுப்பாங்க, வெஜினல் ஸ்வாப், வல்வல் ஸ்வாப் எடுப்பாங்க. அந்த ஸ்வாப்ல வந்து செமன் டிடெக்டட்னா இந்த செமன் இந்த அக்யூஸ்டோடைய செமன் தானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இவர்கிட்ட செமன் சாம்பிள் வாங்கலாம். அப்புறம் அவர் உடல்ல இருக்கக்கூடிய ஹேரு, பியூபிக் ஹேரு, நெயில் கிளிப்பிங், இந்த மாதிரி குழு மெட்டீரியல்லாம் வந்து அக்யூஸ்ட் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். இது எல்லாம் வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்கிரிமினேஷன்ல ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குமா, 23ல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் ரைட் ஆஃப் சைலன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்குமா அப்படின்னா இதெல்லாம் அதுல வராது. இந்த ப்ளூ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்லி கம்பேரபிள் மெட்டீரியல். இது பை இட் செல்ஃப் வில் நாட் இம்ப்ளிகேட் ஹிம். ஒரு பிளட் சாம்பிள் கொடுத்தா அந்த பிளட் சாம்பிள் இட் செல்ஃப் வில் நாட் இம்ப்ளிகேட் ஹிம். ஏன்னா பிளட் சாம்பிள் போய் ரெண்டையும் டெஸ்ட் பண்ணும்போது அவர் இல்லைன்னு கூட வந்துடலாம். டிஎன்ஏ வந்து நாளைக்கு மேட்ச் ஆகலன்னு வச்சுங்களேன், இஸ் நாட் தி ஃபாதர்னு வந்துடும். இஸ் நாட் தி ஃபாதர்னா ஹி வில் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி கிரைம். ஸோ அந்த மாதிரி மியர்லி பிளட் சாம்பிள் எடுக்கிறது இன்கிரிமினேட்டரியான்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இட் மே எக்ஸ்கல்பேட் ஃப்ரம் த கிரைம் ஆல்சோ. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எது ஹேண்ட் ரைட்டிங் வாங்குறது, ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறது, பிளட் சாம்பிள் வாங்குறது எல்லாமே கம்பேரிட்டிவ் மெட்டீரியல் தானே தவிர இது வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் கிடையாது, டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன்ங்கிறதுல வராது அப்படின்னு இந்த ஆர்டிகல் 23ல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் வந்து ஒன்லி ஃபார் டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன், நாட் ஃபார் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் கம்பேரபிள் மெட்டீரியல்னு ஸ்டேட் ஆஃப் பாம்பே வெர்சஸ் கத்திக்கால் ஒகாட் அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் இட் ஹோல்ட்ஸ் த ஃபீல்டு. என்னன்னா எந்த ஒரு கேஸ்லயும் சரி இந்த ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் வந்ததுன்னா இந்த கத்திக்கால் ஒகாட் ஜட்மெண்ட்டை வந்து சைட் பண்ணாம, அதை டிஸ்கஸ் பண்ணாம ஒரு தீர்ப்பே இருக்காது. ஆர்டிகல் 23ல வரக்கூடிய எல்லா தீர்ப்புலையும் கத்திக்கால் ஒகாட் இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்டை வந்து சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே எடுக்கலாம். என்னென்ன எடுக்கலாம்? நான் முன்ன சொன்ன பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், ஹேண்ட் ரைட்டிங்கு, பிளட் சாம்பிள், செமன், பியூபிக் ஹேர், நெயில் கிளிப்பிங் எல்லாமே எடுக்கலாம். இட் இஸ் நாட் ஹிட் பை ஆர்டிகல் 27.
சப் கிளாஸ் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்படி நம்ம இந்த ஸ்பெசிமென் ஃபிங்கர் பிரிண்ட் ஏற்கனவே நம்ம போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம். இந்த போட்டோ ஐடென்டிஃபிகேஷன், இந்த ஸ்பெசிமென் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி எடுக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை எடுக்கிறதுக்குன்னு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் தான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னா டேக்கிங் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் எட்ஸெட்ரா ஆஃப் நான் கன்விக்டட் பர்சன். அதுக்கு முன்னாடி செக்ஷன் 3 வந்து கன்விக்டட் பர்சனுக்கு எடுக்கிறத பத்தி சொல்லும். இது வந்து நான் கன்விக்டட் பர்சன், அதாவது பெண்டிங் ட்ரையல்ல அண்டர் ட்ரையல் பிரிசனருக்கு எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த செக்ஷன் சொல்லுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது இட்ஸ் கம்ஸ் அண்டர் மெஷர்மெண்ட்ல வருது. எனி பர்சன் who has been arrested in connection with an offense punishable with rigorous imprisonment for a term of 1 year or upward shall, if required by a police officer, allow his measurements to be taken in the prescribed manner. Section 2A of the Act defines measurements as including finger impressions and footprint impressions. So measurementனா அதுல ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துருது, ஃபுட் பிரிண்ட்டும் வந்துருது. அது மாதிரி 1 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அளிக்கக்கூடிய குற்றங்கள்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு கேட்டா அந்த அக்யூஸ்ட் வந்து அலோவ் பண்ணும் அதுக்கு அப்படின்னு இந்த செக்ஷன் 4ல சொல்றாங்க. இந்த இதுல என்ன பண்றாங்கன்னா மெஷர்மெண்ட் டு பி டேக்கன் இன் தி பிரெஸ்கிரைப்டு மேனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவர், போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவர். இதே மாதிரி பவர் இவருக்கு கொடுத்துருக்காங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. அது வந்து செக்ஷன் 5ல இருக்கு. செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்கன்னா பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் டு ஆர்டர் a person to be measured or photographed. If a magistrate is satisfied that for the purposes of any investigation or proceeding under the Code of Criminal Procedure, it is expedient to direct any person to allow his measurements or photograph to be taken, he may make an order to that effect, and in that case, the person to whom the order relates shall be produced or shall attend at the time and place specified in the order and shall allow his measurements or photograph to be taken as the case may be by police officer. Provided that no order shall be made directing any person to be photographed except by a magistrate of the first class. Provided further that no order shall be made under this section unless the person has at some time been arrested in connection with such investigation or proceeding. So இதுல தான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறது நம்ம சொன்ன பாருங்க. ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணனும், அரெஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொன்ன பாருங்க. இந்த ப்ரொவிஷன்ல தான் சொல்றாங்க. செக்ஷன் 5ல வந்து அவரை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணும்போது அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணாத நபரை இந்த மாதிரி டைரக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அரெஸ்ட் இஸ் நெசசரி. ஸோ இந்த மாதிரி இப்போ 4ல போலீஸ் ஆஃபீஸரே பண்ணிடலாம், 5ல மேஜிஸ்ட்ரேட் டைரக்ட் பண்ணலாம். இதுதான் 2 பவர். இந்த இந்த நம்ம சொன்ன க்ளூ மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுவதற்கான பவர் இதுக்கு முன்னாடி இருந்தது. இதுல ஒரு இது என்னன்னா இந்த பவர் இந்த செக்ஷன் 4ங்கிறது செக்ஷன் 5ஓட இண்டிபெண்டன்ட். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. செக்ஷன் 4ங்கிறது போலீஸ் ஆஃபீஸர் இண்டிபெண்டா பண்றது, செக்ஷன் 5ங்கிறது மேஜிஸ்ட்ரேட் பண்றது. இது ரெண்டும் ஒன்னு சார்ந்ததல்ல, தனித்தனியாவே அப்படின்னு சங்காரியா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏஆர் 1978 SC 1248. இது எதுக்கு சொல்றேன்னா இங்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது நம்ம கோர்ட்ல. தட் மிஸ்கன்செப்ஷன் வந்து ரொம்ப நாளா இருந்தது, இப்பதான் அது செட்டில் ஆயிருக்கு. ஸோ அந்த மிஸ்கன்செப்ஷனை வந்து டிஸ்பெல் பண்றதுக்காக நான் இதை சொல்றேன். இதுல நம்ம இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 4 இருந்தது பாத்தீங்களா, அந்த 4ல இந்த பிரெஸ்கிரைப்டு மேனர்னு போட்டிருந்தாங்க. ஸோ பிரெஸ்கிரைப்டு மேனர்னா தேர் மஸ்ட் பி a ரூல். அந்த மாதிரி ரூல் ஃப்ரேம் பண்ணல. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்ல ரூல் ஃப்ரேம் பண்ணல. அதனால ரூல் ஃப்ரேம் பண்ணாததுனால இந்த 4ல வந்து பண்ண முடியாது, இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பண்ண முடியாது, மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு கேஸ் வந்து தவராஜ் பாண்டியன் வெர்சஸ் ஸ்டேட் 2003 கிரிமினல் லா ஜர்னல் 2642 இந்த மாதிரி ஒரு வழக்குல சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாதனால நீங்க வந்து இவர்கிட்ட தான் போகணும், மேஜிஸ்ட்ரேட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில கேசஸ்ல என்ன பண்ணாங்கன்னா 836ன்னு ஒரு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 836 இருக்கு. அந்த 836 வந்து இப்போ பிரசென்டா 801ன்னு ரீநம்பர் பண்ணிட்டாங்க. அந்த இதுல வந்து 863F என்ன பண்ணுது, ப்ரொஃபிஷியன்ட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுது. G வந்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுது. K வந்து இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்
டிக்ளேர்ட் பை தி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறான் பாருங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கக்கூடிய நபர் ப்ரொஃபிஷியண்டா இருக்கணும், எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அது போல ஆபீசர் டிக்ளேர்ட் பை தி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆர் டிஎஸ்பியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படி பண்ணாம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா அது ஃபேட்டல் அப்படின்னு PSO 836 ஃபாலோ பண்ணலைன்னா அது ஃபேட்டல். அந்த ஐடென்டிஃபிகேஷன் cannot be taken into accountனு பாலா வெர்சஸ் ஸ்டேட் 2014 1 லா வீக்லி கிரிமினல் 213 அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய வழக்குகள்ல சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த இதே செட் ஆஃப் இதுல மஹமூத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, பரமசிவம் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி வழக்குல சுப்ரீம் கோர்ட் கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்கணும்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இப்படி போயிட்டே இருக்கும்போது 1980ல ராம்பாபு மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு வழக்குல என்ன ஆகுது, இந்த இதை பாக்குறாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இந்த செக்ஷன் 5ல தான், இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்ல தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர்லாம் வாங்கலாம், ஸ்பெசிஃபிக் ஹேண்ட் ரைட்டிங்லாம் வாங்கலாம், மெஷர்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கு, செக்ஷன் 5ல இருக்கு. ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் வாங்கலாம், ஸ்பெசிஃபிக் ஹேண்ட் ரைட்டிங் வாங்கலாம்னு இல்ல எங்கேயுமே. அதனால அதுக்கு ஒரு சட்டம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் ராம்பாபு மிஸ்ராவில் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது 1980லே பண்ணிட்டாங்க. அப்படி 1980ல பண்ணனுடைய ரெக்கமெண்டேஷனை எப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா 2006ல தான் பண்றாங்க. செக்ஷன் 311A இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்பெசிஃபிக் ஹேண்ட் ரைட்டிங், ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் வாங்குறதுக்கு உத்தரவு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து இட் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் 23/6/2006, 23/6/2006 இருந்து அது எஃபெக்ட்டுக்கு வந்தது. அதுல என்ன 311A என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, if a magistrate of the first class it is satisfied that for the purposes of any investigation or proceeding under this code, it is expedient to direct any person, including an accused person, to give specimen signatures or handwriting, he may make an order to that effect, and in that case, the person to whom the order relates shall be produced or shall attend at the time and place specified in such order and shall give his specimen signatures or handwriting. அப்படின்னு சோர்ஸ் ஆஃப் பவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் கன்ஃபர் பண்றாங்க. செக்ஷன் 5ல வந்து இல்ல, அது செக்ஷன் 73ல இருக்கு. ஏற்கனவே செக்ஷன் 73 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹேண்ட் ரைட்டிங் கேட்கலான்னு. ஆனா அது ட்ரையல்ல தான் கேட்க முடியும், இன்வெஸ்டிகேஷன் டைம்ல அது கேட்க முடியாது. இன்வெஸ்டிகேஷன் டைம்ல எவிடன்ஸ் ஆக்டுக்கு வேலை கிடையாது. எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி இன் கோர்ட், நாட் இன் தி இன்வெஸ்டிகேஷன். அதனால அதுல வராது. அப்ப 73யும் இல்ல, செக்ஷன் 5லயும் வராதுன்னா தேர் மஸ்ட் பி லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது தான் அந்த ஏற்கனவே நம்ம ராம்பாபு மிஸ்ரா வழக்குல உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. அதன் அடிப்படையில செக்ஷன் 311A இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. 2006ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹேண்ட் ரைட்டிங் வாங்கணும், ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே வந்து மனு செய்து டைரக்ஷன் வாங்கி பண்ணலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்ல வந்து ரூல்ஸ் இல்ல, அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாதனால செக்ஷன் 4 இன்வோக் பண்ண முடியாதுன்னு ஒரு செட் ஆஃப் ரூல், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு. இட் இஸ் மிஸ்கன்செப்ஷன் நான் சொன்னேன். அந்த மிஸ்கன்செப்ஷன் எப்ப தெரிய வந்ததுன்னா, தமிழ்நாடு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ரூல்ஸ் 2007 ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி 13/11/2007 இருந்து அது எஃபெக்ட் வந்தது. அந்த ரூல்ல பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, these rules are published in supersession of the rules already framed under the section 8 of the Identification of Prisoners Act 1920 அதுல சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது 1928லயே ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்ல. ஆனா இது வந்து இட் வாஸ் நாட் அட் ஆல் brought to the notice of the court. இந்த மாதிரி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணதே கோர்ட்டோட நோட்டீஸ்க்கு வரல. அதனால கோர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்றது செக்ஷன் 4ல பண்றது தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ரூல்ஸ் வந்து இப்ப 2007ல பண்ணும்போது தான் இது தெரிய வருது, ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கிறது. எனி எஃபெக்ட் இப்ப 2007ல இருந்து நியூ ரூல்ஸும் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, 2010ல என்ன பண்ணாங்க, இந்த செக்ஷன் 5 வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 5 ஆஃப் தி செக்ஷன் 5 அமெண்ட் பண்ணிட்டாங்க, செக்ஷன் 4 அமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிளட் சாம்பிள் அதுல இல்லாம இருந்தது, மெஷர்மெண்ட் தான் இருந்தது. அந்த பிளட் சாம்பிளையும் நீங்க இதுல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்ல அந்த இதுவும் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் 2010க்கு அப்புறம் இப்ப இந்த செக்ஷன் 5 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் டு ஆர்டர் டு டேக் பிளட் சாம்பிள்ஸ் ஃப்ரம் அ பெர்சன்
ஆர் a person to be measured or photographed. இப்போ இதுல 3 வந்துருச்சு. blood sample எடுக்கலாம், போட்டோ அவரோட மெஷர்மெண்ட் எடுக்கலாம், போட்டோகிராஃப் எடுக்கலாம். மெஷர்மெண்ட்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் அதெல்லாம் வந்துரும்னு. ஸோ இப்போ இந்த பர்பஸ்க்கு பவர் கன்ஃபர் ஆயிடுச்சு. யாருக்கு? மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபர் ஆயிடுச்சு. இதே சிமிலர் பவர்ஸ் போலீஸுக்கும் கன்ஃபர் ஆயிடுச்சு. If the magistrate is satisfied that for the purpose of any investigation or proceeding under the Code of Criminal Procedure, it is expedient to direct any person to allow his blood samples or measurements or photographs to be taken, he may make an order to that effect, and in that case, the person to whom the order relates shall be produced or shall attend at the time and place specified in the order and shall allow his blood samples or measurements or photographs to be taken as the case may be by the police officer. அப்படின்னு கொண்டாண்டாங்க. இப்ப பாருங்க, செக்ஷன் 54A ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் 5ல ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், பிளட் சாம்பிள், போட்டோகிராஃப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் 311Aல ஸ்பெசிமென் ஹேண்ட் ரைட்டிங், ஸ்பெசிமென் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளூ மெட்டீரியல் சொன்ன பாருங்க, இந்த க்ளூ மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ப்ரொசீஜர் வந்துருச்சு. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணலாம்? க்ளூ மெட்டீரியலை கலெக்ட் பண்ணலாம், அக்யூஸ்ட் கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணலாம். எதுக்கு? இந்த வழக்குக்கு சம்பந்தமான ரெலவெண்டான க்ளூ மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம். இந்த பண்ணலாம், அவருக்கு பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, இண்டிபெண்ட் அதிகாரம் அது. அவங்க வந்து இதுக்கு போக தேவையில்ல, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போக தேவையில்லைன்னு சொல்லி இந்த பாலு வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், விருத்தாம்பேட் போலீஸ் ஸ்டேஷன், 28 March 2016, டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், 28/3/2016 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 4 and 5ங்கிறது இண்டிபெண்ட். 4ல போலீஸ் ஆஃபீஸரே பண்ணிடலாம், 5ல இவர் போலீஸ் ஆஃபீஸருக்கு அவர் கோஆபரேட் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சா 5ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து மனு செய்து பண்ணலாம் அப்படின்னு இப்போ லா சேஞ்ச் ஆகி போச்சு. இருந்தாலும் இதெல்லாம் இருந்தா கூட இந்த பவர், அந்த பவர் ஆஃப் த போலீஸ் நம்ம சொன்னோம்ல, 3 and 4ல அவருக்கு பவர் இருக்குன்னு சொன்ன பாருங்க, அதை வந்து இந்த சோன்வீர் அலையஸ் சோம்வீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட் ரீஅஃபர்ம் பண்றாங்க. 2018 4 MLJ கிரிமினல் 91. இப்போ நம்ம எப்படி நம்ம ஹைகோர்ட் வந்து இந்த பாலு வெர்சஸ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ரூபா வெர்சஸ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அதுல சொன்னாங்களோ அதை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே அப்ஹோல்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சோன்வீர் அலைஸ் சோம்வீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற கேஸ்ல இந்த போலீஸுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பலவேறு வழக்குகள்ல சொல்றாங்க, பவர் இருக்கு, எல்லாம் வாஸ்தவம், ஆனா நீங்க அந்த பவர் உபயோகப்படுத்தி இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா பின்னாடி டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிடும். நீங்க வந்து சரியான நபரிடம் இருந்து எடுக்கல, இந்த சாம்பிள் வந்து ப்ராப்பரான முறைப்படி எடுக்கல, இப்படிலாம் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா போயிடும். அதனால இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட், இந்த போட்டோ ஐடென்டிஃபிகேஷன், பிளட் சாம்பிள், இது எல்லாமே ஆர்டர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் ஆர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் எடுத்துறது உத்தமம், இட் இஸ் டிசைரபிள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. இந்த சோன்வீர் அலை சோம்வீர் அப்படிங்கிற கேஸ்லயும் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே முகமது அமன் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997 10 SCC 44 அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருந்ததை ரீஅஃபர்ம் பண்ணி சொல்றாங்க. மறுபடியும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பவர் இருக்கு, நோ டவுட், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பண்ணலாம், ஆனாலும் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா நாளைக்கு அதை ஒரு டிஃபென்ஸ் ஒரு அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிடும். ஸோ அதனால நீங்க மேஜிஸ்ட்ரேட் மூலம் பண்ணுங்க, இட் இஸ் டிசைரபிள் டு டேக் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் த மேஜிஸ்ட்ரேட். அப்படி பண்ணும்போது இதனுடைய கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த சாம்பிளோடைய ரிலையபிலிட்டி எல்லா டெஸ்ட்டுமே, ஆல் ஃபாரன்சிக் டெஸ்ட் டிபெண்டிங் அப்பான் தி பியூரிட்டி ஆஃப் தி சாம்பிள்ஸ். சாம்பிள் ஒழுங்கா இருந்ததுன்னா ரிசல்ட் ஒழுங்கா இருக்கும், அதுதான் லாஜிக். ஸோ அதனால சாம்பிள் எடுக்கிறது சஸ்பிஷனா போயிடுச்சுன்னா அதோட ரிசல்ட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால இதுல வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்க வந்து இத மேஜிஸ்ட்ரேட் மூலமாவே எடுத்துங்க, அதான் நல்லது அப்படின்னு இந்த சோம்வீர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால போலீசார் வந்து இதை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் 23ல வந்து ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3ல எனக்கு வந்து ரைட் ஆஃப் சைலன்ஸ் இருக்கு, நான் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு வரமாட்டேன், மெஷர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்,
பிளட் சாம்பிள் தரமாட்டேன் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. செக்ஷன் 6 ஆஃப் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட், இவருடைய கன்சென்ட் வந்து இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது அவர் ரெசிஸ்ட் பண்ணார்னா தே கேன் யூஸ் என்னது ரீசனபிள் ஃபோர்ஸ். அது மட்டும் அல்லாம இட் கேன் பி ட்ரீட்டட் as an offense under section 186 of the Indian Penal Code. Resistance to or refusal to allow the taking of measurements or photographs under this act shall be deemed to be an offense under section 186 of the Indian Penal Code அப்படின்னு சொல்றாங்க. இதான் செக்ஷன் 6 of the Identification of Prisoners Act. இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அரஸ்ட்ல சொல்ற மாதிரி கூட சொல்ல, it shall be lawful to use all means necessary to secure the taking thereof சொல்றாங்க. ஆல் மீன்ஸ்னா சாம பேத தான தண்டம் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க இந்த க்ளூ மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரீசனபிள் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க அரஸ்ட்டுக்கு, இங்க வந்து ஆல் மீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாம பேத தான தண்டத்தை யூஸ் பண்ணலாங்கிறது தான் அது அர்த்தம். அடுத்தது இந்த க்ளூ மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண பாருங்க, இது வரைக்கும் கைது பண்ணியாச்சு, டிஸ்கவரி பண்ணியாச்சு, க்ளூ மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு, ஐடென்டிஃபிகேஷன் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணாத இந்த க்ளூ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இந்த ரெக்கவர்ட் பண்ண பொருட்கள் என்னத்தையும் எந்த தாமதமும் இல்லாம நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும் ஆஸ் பர் செக்ஷன் 157 CRPC. ஏற்கனவே இந்த 4th வித்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். 4th வித்னா வித்தவுட் எனி ரீசனபிள் டிலே அண்ட் வித்தின் தி ரீசனபிள் டைம் வந்து இது அனுப்பிடணும். அதனால இந்த ஸ்டெப் 10 ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா, இது எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த க்ளூ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வித்தவுட் எனி ரீசனபிள் டிலே அண்ட் வித்தின் த ரீசனபிள் டைம் டிஸ்பேட்ச் டு தி கோர்ட். அப்படி போனாதான் இதுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஒரு கேஸ்ல வந்து என்ன பண்றாங்க, இந்த விக்டிம் கேர்ள் கிட்ட இருந்து இது எடுத்துடுறாங்க, ட்ரெஸ் எடுத்துடுறாங்க, ட்ரெஸ் கலெக்ட் பண்றாங்க, அக்யூஸ்ட் இருந்து ட்ரெஸ் கலெக்ட் பண்றாங்க. அதை வந்து 2 மாசம் கழிச்சு கொண்டாந்து கோர்ட்ல கட்டுறாங்க. 2 மாசம் வரைக்கும் அந்த ட்ரெஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கு. அந்த அது என்ன யார் கஸ்டடியில இருந்தது எந்த கஸ்டடியில இருந்தது ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லை. கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இது கோர்ட்ல கொண்டாந்து 2 மாசம் கழிச்சு கட்டுறாங்க. 2 மாசம் கழிச்சு கட்டின உடனே அதுக்கப்புறம் அது ஃபாரன்சிக் போகுது வருது எல்லாம் முடியுது. இந்த மீன் டைம் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்து அவர்கிட்ட இருந்து செமன் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ டிஃபென்ஸ்ல என்ன கட்சி எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 2 மாதமா இந்த எம்ஓ வந்து கோர்ட்டுக்கே வரல, இந்த மீன் டைம்ல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது கிடைச்ச செமனை தான் இந்த இதுல எம்ஓல வந்து ஸ்மியர் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இந்த இதை ரிலேபிளா எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று போயிடும் நீங்க டிலே பண்ணும்போது. அதை அவாய்ட் பண்ணணும் முதல்ல. அந்த மாதிரி நடைபெறாமல் இருக்கணும்னா இந்த எர்லியஸ்டா பண்ணிட்டீங்கன்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் will not go to the accused. Otherwise this benefit will go. அவர் என்ன பண்ணுவாரு, நாளைக்கு இப்படி டிஃபென்ஸ் எடுப்பாரு, எனக்கு வந்து இந்த தேதியில வந்து செமன் டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த அதுல இருந்த அன்ஸ்பெண்டட் போர்ஷனை வந்து இதை ஸ்மியர் பண்ணி இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்கன்னு அவங்க ஒரு கட்சி எடுத்து போயிடும். அப்படி கட்சி எடுக்கும்போது it will be treated as a reasonable doubt. அந்த reasonable doubt will be extended to the benefit of that reasonable doubt will be extended to the accused. ஸோ அதுலயும் கவனமா இருக்கணும். அதனாலதான் நம்ம இதை வந்து உடனுக்குடனே அனுப்பணும்னு சொல்றது அதுதான். போலீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா உடனே கோர்ட்டுக்கு அனுப்பிடணும், ஒரு ரிப்போர்ட் போட்டா உடனே கோர்ட்டுக்கு அனுப்பிடணும், ஒரு இது அல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் பண்ணோம்னா உடனே கோர்ட்டுக்கு அனுப்பிடணும், டாக்குமெண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணுமா கோர்ட்டுக்கு அனுப்பிடணும், ப்ளூ மெட்டீரியல் ரெக்கவர் பண்ணுமா கோர்ட்டு, எல்லாம் உடனுக்குடனே அனுப்பிடணும். அப்படி உடனுக்குடனே அனுப்பினோம்னா அந்த ப்ராசிக்யூஷன் கேஸோடைய ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உடனுக்குடனே அனுப்பாம டிலே பண்ண அதனுடைய கிரெடிபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளோ அதனுடைய கிரெடிபிலிட்டி குறைஞ்சு போயிடும். நம்ம சார்ஜ் ஷீட் போடும்போது தான் எல்லாம் போடுவோம்னா அப்புறம் அதுக்கான கிரெடிபிலிட்டி ரொம்ப ஒஸ்டா போயிடும். ஸோ இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இமீடியட் டெஸ்பேட்ச், எந்த ஒரு இதா இருந்தாலும் இமீடியட்டா வந்து டெஸ்பேட்ச் பண்ணணுங்கிறது முக்கியம்.